அன்லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் தான் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜென் கதையில் வரும். ஒரு அரசர் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென் துறவிக்கிட்ட போகிறாரு. டீ கிளாஸ் வச்சுருக்காரு. அந்த டீ கிளாஸ் வச்ச இவர் வந்தோடனே எனக்கு வந்து உங்களோட மாதிரி எனக்கு எல்லாத்தையும் தெரியணும், எனக்கு எல்லா விஷயமும் கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் அந்த அரசனுக்கே உண்டான ஒரு தோரணையில். ஸோ 2 பேருக்கும் வந்து டீ கிளாஸ் வைக்கிறாங்க. டீ கிளாஸ் மட்டும் தான் வைக்கிறாங்க. ஸோ இப்போ டீயை விட சொல்கிறார் அவர், டீ விடுங்க. டீ விட்டுட்டே இருக்க அவர் அந்த கிளாஸ் நிறைஞ்சு அப்படி பாட்டுக்கு தனியாக ஓடிக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு அந்த டீ தனியாக ஓடிட்டு இருக்கு, ஃபுல்லாக டீயாக ஓடிட்டு இருக்கு. இவர் அவரை பார்த்துட்டே இருக்கார். அவர் நிறுத்த சொல்ல மாட்டேன்றார். அவர் நிறுத்த சொல்லாமல் அவங்களோட சிஷ்யர்கள் நிறுத்தவும் மாட்டேன்றாங்க. எடுத்து விட்டுட்டே இருக்காங்க. இவருக்கு கோவம் வந்துடுது. ரொம்ப கோவம் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கத்திட்டு, ஏன் இப்போ என்ன நினச்சா இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்கும்போது, இப்படி தான் இருக்க நீயே, அப்போ இதை ஃபுல்லாக இல்லாமல் காலி கோப்பையாக என்னிடம் வா அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த காலி கோப்பையாக நாம் வந்து சில இடங்களில் இருந்தால்தான் நம்ம நிறைய விஷயத்தில் லேர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நிறைய பேர் ஏதாவது எடுத்தோடனே இதெல்லாம் வந்து பொய் அல்லது வந்து இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்றது அட்லீஸ்ட் வந்து இப்போ இருக்கிறதுல எல்லாமே நமக்கு ஏஐ முதற்கொண்டு கூகுள் முதற்கொண்டு எல்லாமே வந்தாச்சு. இதெல்லாம் உண்மையான நம்ம ஒரு அடித்து பார்த்தாலே அவ்வளோ ரிசல்ட்ஸ் நமக்கு வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. இப்போ நிறைய பேர் அதை வந்து இப்போ பெரிய பெரிய ரிசர்ச் பீப்புள் எல்லாமே அவங்க பண்ணி அதில் ஏகப்பட்ட பிஹெச்டி எல்லாமே சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த முறைக்கு பேர் சைக்கோ சிம்பாலஜின்னு சொல்கிறோம்.